என்ன சமையலோ என்ன சமையலோ. ஆடி மாதம் ஸ்பெஷல் தேங்காய் பால் பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும், பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப்பு நல்லா திக்கு தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 2-3 வாட்டி நம்ம அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நீர் காயிடும், அந்த பாலும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் நெய், ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய், அப்புறம் துளியோண்டு பச்சை கற்பூரம். வெல்லம் போட்டு பாயசம் பண்ணும்போது பச்சை கற்பூரம் போடுறது நல்லா ஒரு வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி முதல்ல இதை கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டணும். ஏன்னா ஒரு சில சமயத்தில் அதில் வெல்லத்தில் கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ வெல்லம் வந்து கரைஞ்சிடுது, இதை நம்ம வடிகட்டிடலாம். இது இப்போ நல்லா கொஞ்சம் அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 2 கொதி நல்லா ஒரு நுரைச்சிண்டு வரும். நுரைச்சிண்டு வந்து ஒரு 3 நிமிஷம் வச்சுக்கோங்க அடுப்பில், அது போதும். திக்கு பாகு வரணும்லாம் அவசியம் இல்லை. இந்த பாயசத்துக்கு லைட்டாக திக்கானால் போதும், அவ்வளோதான். இப்போ வெல்லம் அங்கே கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம், நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இப்போ முதல்ல 2வது 3வது பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை முதல்ல சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்லாம் இல்லை இதுக்கு. அப்படியே அந்த லைட்டாக அந்த கார்னர்லாம் ஒரு சின்ன சின்ன பபிள்ஸ் வரும், அது வந்தாலே கரெக்டாக அது சூடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வெல்லமும் சூடாக இருந்து தேங்காய் பாலும் ரொம்ப சூடாக இருக்கும்போது 2த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் ஏதாவது ஒன்று ஆறி இருக்கணும். அந்த மாதிரி திரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கொதிக்கிட்டோம், கொஞ்சம் லைட்டாக அது சூடான உடனே நம்ம வச்சுருக்கிற முதல் பாலை வந்து இதோடு மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த சூடு கொஞ்சம் கம்மியாகிடும். அப்புறமா நம்ம அந்த வெல்லம் சேர்த்தோம்னா ஒன்றுமே ஆகாது. இப்போது ஏலக்காவையும் பச்சை கற்பூரத்தையும் முதல்ல வெல்லத்தில் போட்டுடலாம். வெல்லம் நல்லா கொதிச்சிருத்து, நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பால் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம முதல்ல வச்சுருக்க தேங்காய் பால் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அப்போ அந்த சூடு கொஞ்சம் கம்மியாகிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த வெல்லம் சேர்க்கலாம், அப்போ தேங்காய் பால் திரியாது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சூடாக எடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஓரத்துலலாம் கொஞ்சம் பபிள்ஸ் வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வச்சுருக்கிற முதல் தேங்காய் பால் இதோடு சேர்த்துடலாம். அப்படியே நம்ம வெல்லம் அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாயசம் வந்து ரொம்ப திக்காக இருக்காது, கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை திக்காக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவை வந்து தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொதிக்க விடலாம். இப்போல்லாம் ரெடிமேட்லேயே உங்களுக்கு தேங்காய் பால்லாம் கிடைக்கிறது, சின்ன கேனில் இல்லை ஒரு காட்டன்ஸ்லாம் கூட வருது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் இந்த பாயசம். இப்போ நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து பாயசத்தில் சேர்த்துடலாம். இந்த வெல்லம் தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து ரொம்ப கொதிக்கணும்னா இல்லை, இனிமேல் லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணால் போதும், அவ்வளோதான். இந்த பாயசத்துக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் என்ன தெரியுமா, நல்லா பொரிச்ச அப்பளம். அப்பளத்தை நொறுக்கி பாயசத்தில் சாப்பிட்டா அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆகிடுது, ட்ரை பண்ணி பாருங்கள்.